டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைக்கிறது பாஜக. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 47 இடங்களில் முன்னிலை பெற்று அபாரம். புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி. கட்சியின் ஒருங்கிணைப்பாளரே தோல்வியடைந்ததால் ஆம் ஆத்மி கட்சியினர் பேரதிர்ச்சி. டெல்லி தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றியை அளித்துள்ள மக்களுக்கு தலை வணங்குகிறேன். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் தங்களின் முயற்சியை கைவிட மாட்டோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்பதாக கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. மக்கள் அளித்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றும் எனவும் நம்புவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட டெல்லியின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தோல்வி. தம்மை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட 600 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். கல்காஞ்சி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி வெற்றி. கெஜ்ரிவால் சிசோடியா தோல்வியடைந்த நிலையில் அதிஷி வெற்றியால் தொண்டர்கள் ஆறுதல். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட கூடுதல் தொகுதிகளில் பாஜக முன்னிலை. டெல்லியில் பாஜக தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டம். டெல்லியின் புதிய முதலமைச்சராகிறார் பர்வேஷ் வர்மா. புதுடெல்லி தொகுதியில் வெற்றி பெற்ற பின்னர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி எதிரொலி. தலைமை செயலகத்தில் இருந்து ஆவணங்களை எடுத்து செல்ல தடை விதிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் படுதோல்வியை சந்திக்கும் காங்கிரஸ். ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாததால் தொண்டர்கள் சோகம். டெல்லியில் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேட்டி. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் கருத்து. டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணம். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை காங்கிரஸ் பிரித்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. மதுவிலும் படத்திலும் சிக்கிக் கொண்டதே ஆம் ஆத்மி தோல்விக்கு காரணம். சமூக சேவகர் அண்ணா ஹசாரே பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலை. நாதாகா வேட்பாளரை விட சுமார் 34,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளதாக தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியால் திமுக தொண்டர்கள் உற்சாகம். அண்ணா அறிவாலயத்தில் மேலதாளம் முழங்க உற்சாக கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றிமுகம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 3ஆம் இடம் பிடித்த நோட்டா. முக்கிய எதிர்க்கட்சிகள் போட்டியிடாததால் நோட்டாவுக்கு வாக்களித்த மக்கள்.
கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமி தலைமையில் 1500 பேர் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மர்மமான முறையில் மாணவி உயிரிழப்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செயல்படும் பள்ளி. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிடப்பட்ட விவகாரம். கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதாக மருத்துவர்கள் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சிமெண்ட் பாரம் ஏற்றி சென்ற லாரி 30 அடி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கிரேன் மூலம் மீட்பு. பிரயங்கராஜ் கும்பமேளாவில் தொடர்ந்து லட்சக்கணக்கானில் குவியும் மக்கள். திருவேணி சங்கமத்தில் இதுவரை 40 கோடி பேர் புனித நீராடியதாக அறிவிப்பு. சென்னை புறநகரில் கடும் பனிமூட்டத்தால் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. கூத்தாரில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு அனுப்பி வைப்பு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். தஞ்சையில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கடும் பனிமூட்டம். மரங்கள் செடிகளின் பனித்துளிகள் படர்ந்து ரம்மியமாக காட்சி. ராசிபுரத்தில் மேம்பாலத்தின் கீழ் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் மக்கள் அதிர்ச்சி. காலாவதியான மருந்துகளை கொட்டிய மொத்த விற்பனையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. கோவையில் தொடர் குற்றங்களில் ஈடுபட்ட 83 ரவுடிகள் மாநகரை விட்டு வெளியேற உத்தரவு. கோவை மாநகர காவல் ஆணையர் அதிரடி நடவடிக்கை.